தூத்துக்குடி மாவட்டம் கலிங்கப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாக்களித்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வேலூர் கிராம தொடக்கப் பள்ளியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தனது வாக்கினை பதிவு செய்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மானாசந்து நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் துவங்கியிருக்கிறது. காலையிலிருந்து 6:30 மணியிலிருந்தே மக்கள் திரண்டு வாக்களிக்க வேண்டும் என்கிற எழுச்சியோடு இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள். சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தூத்துக்குடி வேட்பாளரும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தனது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள எஸ்ஐஇடி கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்திற்கு தனது மனைவி கிருத்திகாவுடன் வந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்களோடு மக்களாக நீண்ட வரிசையில் காத்திருந்து தனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். அரியலூர் மாவட்டம் தேவனூரில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தனது மனைவியுடன் வந்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் வெற்றி தமிழகத்திலிருந்து துவங்குகிறது என்றும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என்றும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி புனிதமிக்க மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வரின் சாதனைகளையும் பிரதமர் மோடியின் 10 ஆண்டு கால வேதனைகளையும் மக்கள் ஒருங்கிணைத்து பார்த்து இந்தியா கூட்டணிக்கு நல்ல தீர்ப்பை அளித்து வருகின்றனர் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய நாட்டை காப்பாற்றுகின்ற ஒரு தேர்தலாக பொதுமக்கள் நான் உள்பட அனைவரும் கருதக்கூடிய ஒரு தேர்தல். பாசிச ஆட்சியை அகற்றி ஜனநாயக ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக இந்திய கூட்டணிக்கு அனைத்து மக்களும் ஒரு சேர வாக்களிக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியின் சாதனைகளும் 10 ஆண்டு காலமாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடியுடைய ஆட்சியினுடைய வேதனைகளும் மக்கள் ஒருங்கிணைத்து பார்க்கின்ற நேரத்தில் சாதனைகள் ஒரு பக்கம், மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற வேதனைகள் ஒரு பக்கம் என்ற நேரத்தில் நல்ல தீர்ப்பை அளிக்கின்ற நாளாக இன்றைக்கு மக்கள் கருதுகிறார்கள்.